என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாருங்கிற உண்மையை முதல்ல சொல்லு. எல்லாரும் எழுந்துட்டீங்களா? இந்தா. ஓ, நன்றி. எங்க நருட்டோவை காணோம்? மறுபடியும் ராத்திரி பூரா பயிற்சி பண்ண போயிட்டானா? ஆமா, ராத்திரி பூரா மரம் ஏறிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கூட சரியே இல்ல. அவன் இப்போ மயங்கி விழுந்திருப்பான். ஏன்னா அவன் சக்கரவை ரொம்ப அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவும் ஆகிருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா அவன் ராத்திரி முழுக்க காட்டுல தனியா இருந்திருக்கான். யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னதான் நருட்டோ ஒரு சின்ன பையனா இருந்தாலும் அவ ஒரு நிஞ்சா. அவனை பாதுகாத்துக்க முடியும். சாக்குரா சொல்றது சரிதான். நருட்டோ சரியான கிறுக்க. கண்டிப்பா அவன் காட்டுல எங்கேயாவது மயங்கி விழுந்து கிடப்பான். நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். ஆனா நாம இப்பதானே சாப்பிட ஆரம்பிச்சோம். வேகமா சாப்பிட்டுட்டான். இங்க தூங்கினா உடம்பு சரியில்லாம போயிடும். சீக்கிரம் எழுந்திரு. ஆமா, நீங்க யாரு? அதாவது இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? இங்க தனியா நடமாடுறது அவ்வளவு நல்லது கிடையாது. நான் மூலிகைகள் எடுக்க வந்தேன். மூலிகைகளா? ஆமா, சரியா சொன்னேன். எவ்வளவு மோசமான அடியா இருந்தாலும் அது குணப்படுத்திடும். காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிருவீங்களா என்ன? நான் காலையிலே வந்துருவேன். ஆனா காட்டுக்குள்ள இப்படி ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ ஒரு நிஞ்சாவா? உன் தலையில ஒரு நிஞ்சா பேண்ட் இருக்கிறத நான் பார்த்தேன். இல்லனா நீ அதை சும்மா தான் போட்டிருக்கியா? அத பாத்துட்டீங்களா? அப்போ பிரமாதம். சூப்பரான நிஞ்சாஸ்க்கு மட்டும் தான் இத கொடுப்பாங்க. ஓ, அப்படியா? அது பார்க்கவே உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நீ ஆபத்தான ஒரு விஷயத்தை தான் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கியா? நான் பலசாலி ஆகிறதுக்காக இப்ப பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்பவே நீ பார்க்க பலசாலியே தான் இருக்க. அது பத்தாதா? இல்ல, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பலசாலி ஆகணும். அது வரைக்கும் பயிற்சி எடுக்கணும். ஓ, அப்படியா? அது உனக்கு அவ்வளவு முக்கியமா? என்னுடைய கிராமத்துல சிறந்த நிஞ்சாவா நான் மாறணும். அப்பதான் என்ன பத்தி எல்லாருக்கும் புரியும், எல்லாரும் என்ன மதிப்பாங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமான ஒருத்தருக்கு நான் கண்டிப்பா யாருங்கிறத காட்டியே ஆகணும். அப்ப நீ சொல்ற அந்த ஒருத்தருக்காக தான் இதெல்லாம் செய்றியா? இல்ல இந்த பயிற்சி எல்லாத்தையும் உனக்காக தான் நீ செய்றியா? நான் என்ன காமெடியா பண்ண? எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? எனக்குன்னு என்ன சொல்றீங்க? எனக்குன்னு பிடிச்சவங்க நான் புரியல. இவங்க என்ன யோசிக்கிறாங்க? ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்ச பாதுகாக்க வேண்டிய ஒருத்தர் இருந்தாருன்னா அப்போ உண்மையாவே அவன் பலசாலியா மாறுவான். இது நம்மளோட கிராமம். இதுக்காக கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணும். என் உயிரை கொடுத்தாவது உன்னை பாதுகாப்பேன், உங்க எல்லாரையும். என் சென்சை மேல இன்னொரு தடவை கைய வச்சானா உன்னை இங்க எப்போதச்சிருவேன். யா, இப்போ நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரியுது. நீ பலசாலியாவ. சிறந்த வீரனாவும் தான்.
நான் போயிட்டு வரேன். வாய்ப்பு இருந்தா திரும்பவும் சந்திக்கலாம். ஓ, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் பொண்ணு இல்ல பையன். என்னது? வாய்ப்பே இல்ல. சாக்குராவை விட அழகா இருக்கானே. வாழ்க்கையில இது வரைக்கும் நிறைய வித்தியாசமான விஷயங்களை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்ல. ஏய், எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? பைத்தியக்காரா, போதும், நிறுத்து. காலையில சாப்பிடணுங்கிறத மறந்துட்டியா என்ன? எல்லாத்தையும் மறந்துடுவியா? நாருட்டோ, எனக்கு தெரிஞ்ச நருட்டோ எங்க வேணாலும் இருக்கலாம். சாஸ்கேவும் இன்னும் திரும்ப வரல. 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? வாவ், சக்கரவை பயன்படுத்தி நருட்டோ இவ்ளோ உயரமான மரத்தை ஏறிட்டானா? அட்டகாசம். என்ன இந்த உயரம் உங்களுக்கு போதுமா? இந்த நாருட்டோவை என்னன்னு நினைச்சீங்க? நருட்டோ, இதுவும் ஒரு வித்தாதான். இதுக்கே 2 பேரும் பயந்துட்டீங்களா? நீ விழுந்துருவியோன்னு நாங்க பயந்துட்டோம் நருட்டோ. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். சரியான கிறுக்கு. இது மோசமா தான் முடிய போகுதுன்னு எதனால எனக்கு தோணுது. வெறுப்பேத்துனது பத்தாதுன்னு மறுபடியும் பண்றியா? நீ உண்மையாவே ஒரு கிறுக்கன்தான் நருட்டோ. சாஸ்கே, வாவ், அப்படிதான் சாஸ்கே, நீ கலக்கிட்ட. இவங்களை வச்சு நான் இந்த பயிற்சியை முடிச்சிட்டேன்னா அது கண்டிப்பா பெரிய விஷயம்தான். நாருட்டோ, நாருட்டோ உசமாக்கியா. நீங்க வேகமா குணமாயிட்டு இருக்கீங்க. ஆனா இதுவே தாமதம் தான் ஆக்கோ. ஆமா, சரி, நாம கிளம்பலாம். பிரமாதம். ரெண்டு பேரும் இன்னும் வரல. சாஸ்கே இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. 2 பேரும் என்ன பண்ணிட்டு வரீங்க? பார்க்க தர்மடி வாங்கிட்டு வர மாதிரி தெரியுது. நாங்க 2 பேரும் சாதிச்சிட்டோம். அந்த மரத்தோடைய உச்சிய தொட்டுட்டோம். நல்லது, உங்களுக்கு அடுத்த வேலையை கொடுக்குறேன். நாளையில இருந்து டாஸ்னாவை நீங்க 2 பேர் தான் பாதுகாக்க போறீங்க. பிரமாதம். நீ உண்மையாவே கிறுக்கன்தான். இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிட்ஜ் முழுசா தயாராயிடும். இதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பிரிட்ஜ் முடிய போகுதுன்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. இத உங்ககிட்ட கேட்க நினைச்சேன், ஆனா கேட்க சரியான நேரம் வரல. உங்களை வர வைக்கிறதுக்காக நான் பொய் சொன்னேங்கிறது தெரிஞ்சும் எதுக்காக என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க? நியாயமான வழியில இருந்து ஒதுங்கி போனா எல்லாருக்குமே பிரச்சனை மட்டும்தான் வரும். ஆனா அவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த தலைவன் இருந்தா அவங்க எல்லாருமே கண்டிப்பா மாறுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒகாகேயோட வாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன். உனக்கு ஒருத்தரை பிடிக்கும்னா அவங்களோட 2 கையும் ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்க. நாரி, கவலைப்படாத. நியாயமே இல்ல. நீ இப்போ என்ன சொன்ன? நீங்க பண்ணிட்டு இருக்கிற பயிற்சினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. காட்டோ கிட்ட ஏகப்பட்ட வீரர்கள் இருக்காங்க. உங்களை சுலபமா தோக்கடிச்சிடுவான். அவனை சமாளிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எப்பவும் பலசாலிகள் தான் ஜெயிப்பாங்க. நாம தோத்து போயிட்டே இருப்போம். சும்மா பயத்துல உளராத. இந்த நாருட்டோவா அந்த காட்டோவான்னு பாத்துருவோம். கொஞ்ச நேரம் வாய மூடு. உன்னை எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. எங்க நாட்டை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நீ இப்பதான் வந்தவன்.
எப்பவும் சிரிச்சுக்கிட்டு விளையாட்டுத்தனமா இருக்க. எதையும் செய்ய முடியலங்கிற வலியோட நீ வாழ்ந்திருக்கியா? இத பாரு குட்டி பையா, வாழ்க்கையில அழுதுகிட்டே புலம்புறதால எந்த நல்லதும் நடக்க போறது கிடையாது. நாள் முழுக்க உன்ன மாதிரி அழுதுட்டு உட்கார எனக்கும் தெரியும். ஆனா நான் உன்ன மாதிரி பயந்தங்கோலி கிடையாது. நாருட்டோ, என்ன பேசுறேன்னு பார்த்து பேசு. நாருட்டோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? நருட்டோ சில நேரங்கள்ல யோசிக்காம இந்த மாதிரி தான் எதையாவது பேசிடுவான். ஆனா உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட தாத்தா உங்க அப்பாவுக்கு நடந்த விஷயங்களை பத்தி எங்க கிட்ட சொன்னாரு. உனக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நருட்டோவும் அப்பா இல்லாம தான் வளர்ந்துருக்கான். சொல்லப்போனா அவனோட அப்பா அம்மாவை அவன் பார்த்ததே இல்லை. எங்க கிராமத்துல அவனுக்கு நண்பன் சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவன் புலம்பியோ அழுதோ வருத்தப்பட்டோ நாங்க பார்த்ததே இல்லை. அவன் தன்னோட திறமைய வளர்த்துக்கணும்னு முயற்சி பண்றான். மத்தவங்க அவனை மதிக்கணும்னு ஆசைப்படுறான். அதுதான் அவனோட கனவு. அதுக்காக அவன் தன்னோட வாழ்க்கையை கூட அர்ப்பணிப்பான். எதுக்குமே யோசிக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவன் முடிவு செஞ்சுட்டான். என்னதான் அவன் பயிற்சியில இருக்கிற சின்ன பையனா இருந்தாலும் பலசாலியா இருக்கிறதோட மதிப்பு அவனுக்கு நல்லா தெரியும். அப்படியே உன்னோட அப்பா மாதிரி. உனக்குள்ள இருக்கிற வருத்தத்தை பத்தி எங்க எல்லாரை விட அவனுக்கு தான் நல்லா தெரியும். இப்ப நருட்டோ உன்கிட்ட சொன்னது கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவன் சொன்ன அதே விஷயத்த அவனுக்குள்ள 1000 தடவை சொல்லிருப்பான். அப்ப சரி, நருட்டோவை இன்னைக்கு நீங்க தான் கவனமா பாத்துக்கணும். எப்பவும் போல அளவுக்கு அதிகமா பயிற்சி பண்ணி இப்பவும் சோர்ந்து போய் படுத்துட்டான். அதனால இன்னைக்கு அவன் எந்திரிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா? காயங்கள் ஆறிடுச்சா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் நல்லதா இருக்கேன். சரி வாங்க, நாம கிளம்பலாம். இன்னும் உன்னோட காயங்களுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கியா? உனக்கு நான் ஒரு வேலை கொடுத்த ஞாபகம் இருக்கா? உனக்கு கேக்குதா சாபூசா? ஹே ஆகு, நீ தயாரா? தயாரா இருக்கேன். ஏன் யாரும் என்ன எழுப்பாம போயிட்டாங்க? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ நாருட்டோ, உன்னை எழுப்ப வேண்டாம்னு சென்சே தான் சொன்னாரு. இன்னைக்கு உனக்கு வேலை இல்லையா? என்னை விட்டுட்டு போவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் பார்க்கலாம். நினைச்சிருந்தா என்ன எழுப்பி இருக்கலாம். கொஞ்சம் இருங்க, இங்க என்ன நடந்துச்சு? இவங்களுக்கு என்னாச்சு? யாரோ இவங்களை அடிச்சு கொண்டு இருக்காங்க. ஒருவேளை இனாரி, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? இனாரி, இதோ வந்துட்டேன். திடீர்னு பனியா? சாஸ்கே, சாகுரா, தயாரா இருங்க. நான் நினைச்ச மாதிரி அவன் இன்னும் சாகல. நம்மள மறுபடியும் தாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கான். ககாஷி சென்சே, இத செஞ்சது ஜாபுசா தானே? இது அவரோட ஹிடன் மிஸ்ட் ஜூட்சு தான். எதுக்கு மன்னிச்சிரு ககாஷி. இந்த பொடி பசங்களை இன்னும் கூட தான் வச்சிருக்கியா? இன்னும் அவன் நடுங்கிக்கிட்டு தான் இருக்கான். பார்க்க பாவமா இருக்கு. நான் நடுங்கிட்டு இருந்தது உற்சாகத்துல. வேலையை ஆரம்பி சாஸ்கே. நான் அப்பவே நினைச்சேன். அவங்க வாட்டர் க்ளவுன்ஸ் உனக்கு தெரிஞ்சிருச்சா? பையனோட திறமை வளர்ந்துகிட்டு தான் இருக்கு.
உனக்கு சரியான எதிரி இவன் தான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன்.